கேமராவுல பதிவான இந்த காட்சி எல்லாரையும் ஷாக்காக வைக்குது. இங்க ஒரு ஓபன் பிளேஸ்ல இரும்பு துகள்களால ஒரு பெரிய வட்டம் போட்டிருக்காங்க. அப்போ அந்த வட்டத்தை பேய்கள் கிராஸ் பண்ணி வர ட்ரை பண்ணுது. ஆனா அதால வர முடியல. அந்த இரும்பு துகள்கள் பேய்கள் மேல ஒட்டிட்டு அங்கேயே அதை நகர விடாம லாக் பண்ணி வச்சுக்கும். அதனால இரும்பு தான் அந்த பேய்களுக்கு எதிரான வெப்பனா இருக்கும். அந்த இடத்தோட சென்டர்ல ஒரு பழைய ஃபேக்டரி இருக்கும். அதை சுத்தி தான் இப்படி இரும்பு துகள்கள் போட்டிருக்கும். பேய் உள்ள வரக்கூடாதுன்னு யாரோ வேணும்னு தான் இந்த ரிங்க போட்டிருக்காங்கன்னு சோல்ஜர்ஸ்க்கு டவுட் வருது. உடனே வேகமா அந்த பழைய ஃபேக்டரிக்குள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா உள்ள சிஸ்டர்ஸ் 2 பேரும் இருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம் பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா அவங்க இருந்த அந்த இடத்த சுத்தி இரும்பு துகள்களை வச்சு பாதுகாப்பு வளையத்தை போட்டதே அவங்களோட அப்பாவா தான் இருக்கும். அந்த வளையத்தை போட்டுட்டு இருக்கும்போதே ஒரு பேய் அவரை அடிச்சு சாகடிச்சிரும். அவரோட பாடியை செக் பண்ணும்போது அவர்கிட்ட இருந்து ஒரு மேப் கிடைக்குது. அப்போ அவரோட பொண்ணு அந்த மேப்ல இருக்கிற இடம் தான் பேய்கள் உருவான இடம்னு சொல்றான். உடனே சோல்ஜர்ஸ் அங்க போக தயாராகிறாங்க. போறதுக்கு முன்னாடி பேய்களை சமாளிக்கிறதுக்காக அங்க கிடைக்கிற இரும்பு துகள்களை டப்பால அடைச்சி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பாட்லைட் கேமராவையும் எடுத்துக்கிறாங்க. இது மூலமா பேய்களை டைரக்டா பார்க்க முடியும். அதை வச்சு அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அப்பதான் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான உண்மை தெரிய வருது. அவங்க இருந்த பில்டிங்க ஆல்ரெடி நிறைய பேய்கள் இப்ப சுத்தி வளைச்சிருது. அவங்களுக்கு பேய்கள் கூட சண்டை போடுறது தான் இப்போ இருக்கிற ஒரே வழி. இல்லைன்னா பேய்கள் எல்லாம் இவங்களை காலி பண்ணிரும். முதல்ல சோல்ஜர்ஸ் அந்த பேய்கள் மேல அயான் ஃபில்லிங் கிரானைட்ஸை கொண்டு அட்டாக் பண்றாங்க. ஆனா அது பத்தவே இல்லை. பேய்கள் குயிக்கா ரிலீஸ் ஆகி வந்துருது. உடனே அங்க இருந்த சோல்ஜர்ஸை அந்த பேய்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரையா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த டைம்ல பேய்களை காமிக்கிற ஸ்பாட்லைட் மிஷனும் ரிப்பேர் ஆகி போயிருது. இதுக்கப்புறம் நம்ம எல்லாரோட கதையும் முடிய போகுதுன்னு நினைக்கிற டைம்ல சடனா அங்க டேங்க் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. ஆனா அந்த பேய்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. டேங்க் வந்த அப்புறம் கூட பேய்களை எதுவும் செய்ய முடியல. அந்த பேய்கள் எல்லாம் ஆகாயத்துல பறந்து பறந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ நிறைய சோல்ஜர்ஸ் பேய்களால இறந்தே போயிடுறாங்க. அந்த பேய்கள் டேங்க் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிருது. கடைசியா பேஸ் ஹெலிகாப்டர் அங்க வந்துருது. ஆனா பேய்கள் எல்லாம் அவங்கள சுத்தி வர ஆரம்பிக்குது. ஹீரோ அப்போ சடனா ஒரு விஷயம் பண்றான். அவனோட இடுப்புல கட்டியிருந்த அயான் கிரானைட்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா தரையில ஓங்கி அடிச்சு வெடிக்க வைக்கிறான். அப்போ ஹெலிகாப்டர் ஃபேனோட ஏர் பிரஷர்ல அந்த இரும்பு துகள்கள் எல்லாம் பறந்து அங்க சுத்தி இருந்த பேய்கள் மேல போய் விழுந்துட்டு இருக்குது. இப்போ அந்த பேய்கள் எல்லாம் மூவ் பண்றதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்குது. அந்த கேப்ல அவங்க எல்லாரும் ஒரு வழியா ஹெலிகாப்டர்ல ஏறி அந்த பேய்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க.